ஹல்லேலூயா. இந்த அருமையான நேரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். நாம் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த துதிக்கு பாத்திரரை நாம் துதிக்க போகிறோம். அவர் பெரியவர், அற்புதங்கள் செய்கிறவர். அவரை போல யாரும் இல்லை, இந்த உலகத்திலும் இல்லை, எந்த இடத்திலும் அவரை போல யாரும் இல்லை. ஜீசஸ் துதிக்கு பாத்திரர், மகிமை உமக்கே என்று சொல்ல போகிறோம். அவரை துதிக்க மகிமை எல்லாத்துக்கும் பாத்திரரா இருக்கிறார். துதிக்கு பாத்திர மகிமையுமாக்கே எங்கள் கைகளை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமையுமாக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே. ஆமென் அப்பா. உமக்கே துதி, கன, மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனையிலும் மீதமுள்ள ஒவ்வொரு பகுதியும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. இங்க நாங்க இல்லப்பா, நீங்க நடத்துங்க அப்பா. உம்முடைய சித்தம் இந்த இடத்துல செயல்படட்டும் அப்பா. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உமக்காக நாங்கள் வாழ ஓட கிருபை செய்யுங்க. இந்த ஆராதனையிலும் உம்முடைய மகிமை இருப்பதற்காக நன்றி. நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் அப்படி அமர்ந்து கொள்ளலாம். ஒரு சில பாடலை பாடி அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? சில நாட்களுக்கு பிறகு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கூடியிருக்கிறோம். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி தெரியலையே. சந்தோஷமாய் சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நாம் சேர்ந்து பாட போகிறோம். பழைய பாடல், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்தேனும் சுத்த ஜோதியே, ஆரூபிய இவ்வேளையில் அடியார் நெஞ்சும் வாரீரோ. இது ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக நாம் பாடப்போகிறோம். ஜீசஸ் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, உங்களில் எந்த மனுஷனாகிலும் தன்னுடைய அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய அறிந்திருக்கும் போது பரமபிதா நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். சேர்ந்து பாட போகிறோம். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதி. ஆமென். ஜீசஸ். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம்.
அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. பொல்லாத கூட செய்திடா நற்பீத நலம் அருள்வா. பொல்லாத கூட சேர்ந்திடா நற்பீதம் நலம் அருள்வா. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவினாரையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவினாரையா, இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. பாரும் தந்தையை எந்தன் உள்ளத்தை, யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையை எந்தன், யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும். அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே உலகிலே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே. அருவியே யுவேளையில் அணைஞ்சும் வாரீரோ. அருவியே யுவேளையில் ஆடி அணைஞ்சும் வாரீரோ. ஆமென். இந்த பாட்டை அர்த்தத்தை உணர்ந்து எத்தனை பேர் பாடினீங்க? ஆமென். அருவியே இந்த வேளையில் எங்க இருதயத்தில் வாங்கப்பான்னு இந்த பாட்டின் அர்த்தம். ஆமென். சுத்தம் விரும்புகிற சுத்த ஜோதி அவர். நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் போக்குங்கப்பான்னு கேட்குறோம். பாவி நீச பாவி நானையா, பாவியிலும் மகா பாவி. தேவா எனக்கு இரக்கமாய் செய்து என் பாவங்களை மன்னிங்க. இந்த பாடலுடைய அர்த்தம் பொருள் எல்லாம் ஒரு உன்னதமானது. அதை பொருளை உணர்ந்து பாடப்போகிறோம். பாரும் தந்தையை எந்தன் உள்ளத்தை, யாரும் காணா உள் அலங்கோலம். ஆண்டவரே எங்கள் இருதயத்தை பாருங்கள். யாரும் பார்க்க முடியாத அலங்கோலமான ஒரு காரியம் எங்கள் இருதயத்தில் இருக்கிறது.
ஏசப்பா, நான் உங்ககிட்ட மனம் நொந்து மரளுகிறேன், ஜபிக்கிறேன். ரொம்ப கஷ்டத்தில் நான் ஜபிக்கிறேன்ப்பா, பரிசுத்தம் எனக்காக தாங்க அப்படின்னு. துணை வேண்டும் தகப்பனே, உலகில் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. இந்த உலகத்தில் அவருக்கு துணை இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். அவருக்கு துணை இல்லாமல் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது கூடாத காரியமாக இருக்கிறது. அதில் சொல்கிறது, என் ஜீவன் எல்லை எங்கிலும், என்னோட ஜீவன், என்னோட உயிர் இருக்கிற நாள் வரைக்கும் பரிசுத்தம் என்று எழுதுங்கப்பான்னு கேட்கிறேன். இந்த பாடல் ஒரு உன்னதமான ஒரு பொருள் கொண்டது. ஒரு முறை கூட நாம் பாடப் போகிறோம். சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் என்கிட்ட இருக்கிற எந்த பாவமா இருந்தாலும், எந்த அழுக்கா இருந்தாலும் நீங்க எங்களை விட்டு நீக்குங்கப்பான்னு சொல்ல போகிறோம். ஆமென். நம்ம ஏறெடுக்க போகிறத பாரு. தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே வேளைய ஆடி அனஞ்சம் வாரிரோ, ஆரூபியே வேளைய ஆடி அனஞ்சம் வாரிரோ. பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் தாங்கப்பா கெஞ்சுகிறேன். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோதி தேடும் சுத்த ஜோதி, ஆரூபியே வேளையில் ஆடி அனஞ்ச வாரிரோ, ஆரூபியே வேளையில் ஆடி அனஞ்சம் வாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் என் ஜீவனல்ல எங்கிடும் பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவனல்ல எங்கிடும் பரிசுத்தம் என எழுதும், பரிசுத்த கூட்டம் நடுவில். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம் அந்த பாடலை. அப்படி இருக்கிற இடங்களில் எழுந்து நின்ற பாடலை பாடும். வேளையில் ஆடி அனஞ்சம் வாரிரோ, ஆரூபியே வேளையில் ஆடி அனஞ்சம் வாரிரோ. துணை வேண்டும் தகப்பனே, என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும், என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை பரிசுத்தம் என எழுதும், என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தமே. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஆரூபியே வேளையில் ஆடி அனஞ்சம் வாரிரோ, ஆரூபியே வேளையில் ஆடி அனஞ்சம் வாரிரோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்பா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு, இந்த உலகத்தில் உள்ள பாவங்களை நாங்கள் ஜெயிக்கிறதற்கு, இந்த உலகத்தில் உள்ள அசுத்தங்களை நாங்கள் ஜெயிக்கிறதற்கு உங்களுடைய துணை வேணுமாப்பா என்று கேளுங்க. கரங்களை உயர்த்தி. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை
ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும், ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் எழுதும். நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு உங்க கிருபை வேண்டுமாப்பா. உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாதப்பா. உங்களுடைய கிருபை எங்களுக்கு காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. உங்க கிருபை எங்களுக்கு துணையாய் வேண்டுமாப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நினைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நினைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. சொல்லுங்க. காலையில் எழுந்ததும் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. கரம் உயர்த்தி நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. என் அரணம் என் அரணம் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. ரெண்டு கரம் உயர்த்தி கண்களை மூடி உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா வாழ. உணர்ந்து வாய் திறந்து சத்தமாய் முடியாதப்பா வாழ. உங்க கிருபை இல்லாம முடியாது, முடியாத. ஓ ஜீசஸ், முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும்
நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உணர்றவங்க மாத்திரம் கரம் உயர்த்தி, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா, உங்க கிருபை இல்லாம உங்க கிருபை இல்லைன்னா நாங்க என்னைக்கோ மண்ணோடு மண்ணா போயிருந்திருப்போம். வாழ தெரியாதப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி தேவ கிருபைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை, அவர் இரக்கம் மாறாதுன்னு சொல்றவங்க கரம் தட்டி சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்மை விட்டு விலகாதவர், நம்மை ஒருபோது எனக்காக ஜீவனை தந்தவர், என் இரட்சகர். ஆமென். யெகோவா நிசி, என் வாழ்வில் நமக்கு போதுமானவர். யெகோவா ராஃபா. கைத்தட்டி கைத்தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. ராபாலா ஷத்தனா பரதரபா ரிபகலா ஷதரபதரபலபா. ஆமென். இந்த பாடலை சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். அவர் கிருபை, அவர் இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில மாறாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் பாடுகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். கொஞ்சம் கூட நீங்க கொஞ்சம் முன்னால வந்துருங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் அப்படியே நெருங்காம உட்காருங்க. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சேர்ந்து பாடி அப்படி நின்றவாறு பாடி கர்த்தரை ஆராதித்து நம்ம அடுத்த பகுதிக்கு நேராக சொல்ல போகிறோம். ஆமென். இணைந்து பாடுவோம். எல்லாரும் அப்படி எழும்பி நின்றே பாடுவோம். நின்றவாறே சேர்ந்து பாடுவோம். ஹalleluya. ஆமென். பிரைஸ் காட். கை தட்டி தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி. ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் கைத்தட்டி மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். உண்மைதானே? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சேர்ந்து சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை சொல்லுவோம், அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர்,
யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். சொல்லுங்க, யெகோவா நிசி அந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சென்று சொல்லுவோம், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது, என்னை விட்டு விலகாதவரே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்த சுகமானவர். யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்த சுகமானவர். யெகோவா ரூவா எந்த மேய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். சேர்ந்து சொல்லுவோம், வழுவாமல் என்னை என்று காப்பவர். என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. சத்தமாய் சேர்ந்து சொல்லுவோம், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. விலகாது எந்த வாழ்விலே, மாறாது எந்த வாழ்விலே. கைகளை தட்டி சத்தமாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை விட்டு விலகாதவர், நம்மை ஒருபோதும் கைவிடாதவர், நித்திய கண்மலையானவர், நிரந்தரமானவர், எண்ணிலா நன்மைகளை நமக்கு செய்பவர். ஆமென். கை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, hallelujah, thank you Jesus. Oh Jesus, hallelujah. எந்தன் வாழ்விலே உயர்த்துகிறோ உம்மைத்தானே, வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. எத்தனை பேர் சொல்றீங்க? கரம் உயர்த்தி. உயர்த்துகிறோ உம்மைத்தானே, வாழ்த்துகிறோ வணங்குகிறோம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி. உயர்த்துகிறோ உம்மைத்தானே, வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. இரத்தத்தால் என் பாவங்கள் தொலைத்தீரே சிலுவையிலே. இப்ப நீங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. இரத்தத்தால் என் சாபங்கள் தொலைத்தீரே சிலுவையிலே. ராஜாக்களாய் ஆசாரியராய் தேவன் முன் நிறுத்தி நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ராஜாக்களாய் தேவ சபையிலே ஆசாரியராய் தேவன் முன் நிறுத்தி நீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உயர்த்து
வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். தூதர்கள் துதி பாடும், தூயாதி தூயவரே. இப்ப நீங்க சத்தம் பாடுங்க. தூதர்கள் துதி பாடும், தூயாதி தூயவரே. இருப்பவரும் இருந்தவரும் இனிமேலும் வருபவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இருப்பவரும் இருந்தவரும் இனிமேலும் வருபவரே. உயர்த்துகிறோம், கரம் உயர்த்தி உம்மை தானே இயேசுவே வாழ்த்துகிறோம். ஆமென். வணங்குகிறோம், கரங்களை உயர்த்தி உயர்த்துகிறோம். உம்மை தானே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கரம் உயர்த்தி சொல்லுங்க. உம்மை உயர்த்துகிறோம், சத்தமாய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இன்னும் சத்தத்தை உயர்த்தி கம்பீரமாய் பாடுவோம். உம்மை உயர்த்துகிறோம், ஆமென். வாழ்த்து வணங்குகிறோம். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த ஆராதனை நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் கரங்களை தட்டி சத்தமாய் கம்பீர சத்தமாய் கர்த்தரை உயர்த்துவோம். இந்த சத்தம் போதாது, சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிப்போடு ராஜாதி ராஜா வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க, சேனைகளின் கர்த்தர் வாழ்க. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறபடியால் கைகளை தட்டி சத்தமாய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷதுரா பாலாபா. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஈபாலா ஷதரா பாகா. அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில கர்த்தரை உயர்த்துங்க, மகிமைப்படுத்துங்க. ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எல்லா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறவங்க உங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறவங்க ஆமென் 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 அல்லேலூயா என்று ஆர்ப்பரிங்க. சத்தமாய் சத்தமாய் சத்தமாய். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா ராஜா, அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர்தான் மகிமையின் ராஜா. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். கரம் உயர்த்தி சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த. கரம் உயர்த்தி
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். ஒரே குரலாய் சத்தமாய் நீரே, நீர் மாத்திரமே, நீரே இயேசு மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பிதாவாகிய தேவனை சத்தமாய் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இருக்கிற இயேசுவை சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆராதனையிலே நம் நடுவிலே உலாவி நம்மை ஆளுகை செய்கிற பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்திற்கு கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தினார். எல்லாரும் கரம் உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாய்களை திறந்து உங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருகிற வாரம் முழுவதும் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டுடைய மகிமை நம்மை நடத்தும்படியாய் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய சபையை சார்ந்தவர்கள் சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு தேவன் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுக்கும்படியாய் கரம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியா எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவரே தடைகள் எல்லாம் விலகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya. ஆமென். நம்முடைய தேசத்திலே பரவுகிற இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் நிறுத்தப்படும்படியாய் கரம் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. Thank you Jesus. எல்லாம் கை உயர்த்தி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே இந்த தொற்று முற்றிலுமாய் நிறுத்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய தேசம் எழுப்புதலை காண வேண்டும். சீக்கிரத்தில் நாம் வாழுகிற பகுதியில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். சீக்கிரத்தில் குழுக்களாக குடும்பங்களாக இணைந்து சபையை தேடி வருகிற நாட்களில் வந்திருக்கிறோம். சபைகள் இடம் கொள்ளாத அளவுக்கு அநேக ஜனங்கள் வருகிறதை என்னுடைய ஆவியின் கண்களால் நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாய் வெளிப்பட போகிறது. எல்லாரும் கரங்களை தட்டி தேசத்தை ஆளுகை செய்கிற பார்வோனின் அதிகாரங்கள் in the name of Jesus இயேசுவின் நாமத்தினாலே செயல் இழந்து போவதாக. ஆராதிக்க முடியாமல் தடை பண்ணுகிற அசுத்த கிரியைகள் அழிந்து போவதாக. பாரம்பரிய கட்டுகள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் செயல்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். Thank you அப்பா. Thank you Jesus. அப்படியே கரங்களை உயர்த்தி நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய இயேசு நம்மோடு சபையில் ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்படணும். நான் ஒரே சபையில் ஆராதிக்கிறபடியால் நாம் எல்லாரும் ஒரே அவயவங்களாயிருக்கிறோம். கிறிஸ்து தான் நமக்கு தலையாயிருக்கிறார். நம்மிடத்தில் எந்த வேற்றுமையும் இல்லை, நம்மிடத்தில் எந்த பாகுபாடும் இல்லை. நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே சரீரமாக, அதாவது ஒரே குடும்பங்களாக இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. முடிஞ்சா 2 கையை நல்லா உயர்த்தலாம். ஆமேன். கரம் உயர உயர அமலேக்கியன் தோல்வி அடைகிறான். இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு விரோதமாக எழும்புகிற அகித்தோப்பியலின் ஆலோசனைகள் நிர்மூலமாகிறது. கரம் உயர்த்தும் போது தேவ மகிமை வெளிப்படுகிறது. எங்கள் விசுவாச குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவர் மேலையும் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து ஜபிக்கிறோம். சமீபத்தில் இருக்கிற, தூரத்தில் இருக்கிற, வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
தொழிலுக்கு போகிற எங்களுடைய அருமையான சகோதரர்கள், வேலைக்கு போகிற சகோதரர்கள், ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை பெரிய காரியங்களை வருகிற நாட்களில் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆளுகை செய்து நடத்தும். நம்முடைய சபை ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமே. நம்முடைய சபையில் இருக்கிற ஜப வீரர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படியாக கரம் உயர்த்தி, எல்லாம் முழு கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய சபை கடைசி கால எழுப்புதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சபை என்று விசுவாசிக்கிறவர்கள் கரம் உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல இந்த இடம் கொள்ளாத அளவில் ஆத்துமாக்களை கர்த்தர் தருகிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய கிருபை இந்த தேசம் முழுவதிலும் பரவும்படியாய் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாய் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு இந்த ஆராதனையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். நெடுநாட்களுக்கு பிறகு நம்ம இணைந்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதிப்பது மிகப்பெரிய சந்தோஷம். ஆமென். இடை நாட்களில் ஆராதிக்கும் போது சகோதரர்களால் நிறைய பேருக்கு வர முடியலை. ஆனால் எல்லாரும் இணைந்து நம்ம ஆராதிக்கிறது அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை வருகிற நாட்களிலே நம் நடுவிலே செய்வாராக. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அவமானங்கள், தோல்விகள், உங்கள் வாழ்க்கையில் இருந்த நிந்தைகள், பற்றாக்குறைகள், விளைச்சல் இல்லாத அனுபவங்கள், வறண்ட அனுபவங்களை கர்த்தர் மாற்றி இந்த வருஷங்களுக்கு பதிலாக, இவ்வளவு நாட்கள் இந்த வருஷங்களுக்கு நீங்கள் அனுபவித்த எல்லா நிந்தைகளுக்கு பதிலாக ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விளைச்சலை தர விரும்புகிறார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இனி நீங்கள் வேலைக்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்போது விளைச்சலை பார்க்க போகிறீர்கள், அறுவடையை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இது எத்தனை பேர் நம்புறீங்க? கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுகிறது, யோவேல் 2:26 சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு, சத்தமா சொல்லுங்க, வெட்கப்பட்டு. அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆமென். நீங்க உங்க கையை வச்சு உங்க மேல கையை வச்சு சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையும் அதுதான். நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் ஆமென் உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். யாரெல்லாம் உங்களை பார்த்து நீ தொழிலுக்கு லாயக்கு இல்லாதவன், அவன் வந்தா அவ்வளவுதான் உன்னை சீன்னு சொன்னாங்களோ, அவங்க பார்வையில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் இந்த வருஷத்துல, இந்த நாட்களில், வருகிற வாரத்தில் அதை செய்வாராக என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் காட். இப்பொழுது மிக முக்கியமான ஒரு நேரம், நம்முடைய குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுகளின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்கிற நேரம். எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். எழும்பி நிற்கவும் முடியாதவர்கள் உங்களுடைய வசதிக்கு ஏற்றாற்போல் அமர்ந்து கொள்ளலாம். இது மிக முக்கியமான நேரம். ஆண்டுடைய சமூகத்திலே உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லுகிற உங்களுடைய ஜெப நேரம். எல்லாரும் கண்களை மூடுங்கள். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில், இந்த பரிசுத்த ஆராதனையில் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். மனிதனின் ஆசீர்வாதம் வீணானது. மனிதனுடைய ஆசீர்வாதத்திலே வேதனை இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது அதனோடு வேதனை அவர் கூட்டுவது இல்லை. ஆபிரகாமை கர்த்தர் சகல விதத்திலும் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு
கூடைய உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரிடத்திற்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் ஜெபம், அதுதான் ஜெபம், அவ்வளவுதான் ஜெபம். ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய தேவைகளை சொல்லுங்கள், அதுதான் ஜெபம். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள். அப்பொழுது வாழ்வுகளில் அற்புதங்கள் நடக்கும். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரங்களிலே அடங்கீர். யாரையோ ஒருவரை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் அநேக நாட்களாக காத்திருந்து அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் என்றைக்கு உயர்வு வரும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே நான் உன்னை நிச்சயமாய் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கைக்குள் அடங்கி இரு என்று சொல்லுகிறார். சீக்கிரத்திலே கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்ய போகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஜபிக்க ஆரம்பிங்க. ஆமென், ஆமென். தேவ கிருபை, தேவ பிரசன்னம் இந்த ஜப நேரத்தில் இறங்கி வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமை இந்த இடத்தை வியாபரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் இப்பொழுது கேட்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை கேட்க உம்முடைய செவிகள் திறந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஜபிக்கிற ஜபங்கள், வாலிப பிள்ளைங்க, வாலிப பையன்மார் ஜபிக்கிற ஜபங்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், குடும்பத்தை நடத்துகிறவர்கள், தொழில் செய்கிறவர்கள் ஜபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய தேவைகளும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் ஆண்டவரே, தேவைகளுக்கெல்லாம் ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைக்கிற, தேவைகளை சந்திக்கிற, தேவைகளை கொடுக்கிற அந்த யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தின் அருகாமையில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கிறது, இப்பொழுதே அதிசயங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் உடைய குடும்ப சூழ்நிலை மாறுகிறது. இயேசுவின் நாமத்தினால் நீ நினைக்கிறாய் அல்லவா, ஐயோ மலை போன்ற கடன் பிரச்சனை இருக்கிறது, எப்படி இதை நான் சீராக்குவேன் என்று நினைக்கிறாய் அல்லவா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவ பிரசன்னத்திற்கு முன்பதாக பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும், உருகி காணாமல் போகும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுங்க சகோதரனே, ஜெபம் பண்ணுங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் இப்பொழுது மாற்றுகிறார். இந்த ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிறவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே மாறிக்கொண்டிருக்கிறது. In the name of Jesus, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை, இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் இந்த ஜெபத்திலே நடக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்க ஜனங்கள் வந்திருக்கிறபடியால் யாரையும் நீர் புறங்கே தள்ளுவது இல்லை, யாரையும் நீர் புறக்கணிக்குவது இல்லை. ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை இப்பொழுது ஜனங்கள் மேல வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய அவமானங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். கர்த்தர் அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே உங்களை தாங்குவார். உங்களை கர்த்தர் திக்கற்றவர்களாக விடமாட்டார். உங்களை பரிதபிக்கப்படுகிற நிலைமையில கர்த்தர் விடமாட்டார். இயேசு உங்களை அரவணைக்கிறார். Thank you Jesus. நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் இப்பொழுது பதிலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் இன்றைக்கு எங்களோடு என்ன பேச ஆயத்தமாக இருக்கிறீர், சித்தமாக இருக்கிறீரோ, உம்முடைய வார்த்தையை எங்கள் நடுவிலே நீர் விளம்ப நாங்கள் காத்திருக்கிறோம். அதை நாங்கள் ஆண்டவர் திருப்தியாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சத்தமா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்கள் பகுதியில் இருக்கிறவங்க மாத்திரம் உங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெண்கள் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப பாருங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. வெக்கப்பட்டுட்டீங்களோ? சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மையாக வைப்பாராக. ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அவங்க மாத்திரம் கரம் உயர்த்தி கரம் அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் நம் நடுவிலே மகிமைப்படுவதாக.
என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அநேக செய்திகளை நாம் புதிதாக கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்றைய தினம் செய்தித்தாளை வாசித்து கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு செய்தி எழுதப்பட்டிருந்தது. நீங்களும் படிச்சிருப்பீங்க. 3வது அலையே இன்னும் முடியலை. அதற்குள்ளாக தென்னாப்பிரிக்காவில் ஒரு புது விதமான வைரஸ் வந்திருக்கிறது. அந்த வைரஸ் 3 1 பேரை அழித்து விடுமா. சீனாவில் ஊகான் என்ற இடத்துல இருக்கிற ஆய்வு மையத்தில் இருக்கிற ஒரு அதிகார தகவல் சொல்லுகிறது. அது பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா இப்போ இருக்கிற எந்த தடுப்பு மருந்துகளும் அதுக்கு செல்லுபடியாகாது. அவ்வளவு தீவிரமாக பரவும், அவ்வளோ பேரை கொன்று போடும். இது ஹெட்லைனாக பெரிய நியூஸாக வந்துருச்சு. அதை நான் ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்தேன். எப்படின்னு பார்க்கும்போது, படிச்சுட்டு இருக்கும்போது கீழே ரஷ்யாவில் இருக்கிற அந்த சுகாதாரத்துறையில் இருக்கிற வல்லுநர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது விலங்குகள் மத்தியில் பரவுறது. அது விலங்குகள் மத்தியில் பரவுறதுனால பெரிய தாக்கத்தை மனிதனுக்கு உண்டாக்காது அப்படின்னு சொல்லி சின்ன இடத்துல எழுதியிருந்தது. அப்போது நான் நினச்சேன், இந்த கொஞ்சம் எழுதியிருந்ததை ஆறுதலாக பெரிய நியூஸாகவும், பயமுறுத்துகிற நியூஸை சின்னதாகவும் போட்டிருக்கலாமே. ரெண்டுமே அதிகாரப்பூர்வமான தகவல் தான். அப்போது செய்தித்தாளை வாங்கணும், மனுஷனை பயமுறுத்தணும், அப்போ தான் மனுஷங்க பார்ப்பாங்கங்கிறதுக்காக பெரிய இந்த மாதிரி நியூஸ். சரி, இதெல்லாம் இருந்தாலும் நாட்டில் நடக்கிறதும் அப்படி தான் நடக்கிறது. முதல் அலை வந்தது, 2வது அலை வந்தது, 3வது அலை வந்தது. அப்போ நான் இதை சிந்தித்து கொண்டிருக்கும் போது தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் காலத்திலேயாவது உங்கள் பிதாக்களுடைய காலத்திலேயாவது இப்படிப்பட்டவைகளை நீங்கள் கேட்டது உண்டோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய இருதயத்தில் வைத்தார். அப்போ தான் நான் யோவேலை எடுத்து ஃபுல்லாக நேற்றுக்கு படித்தேன். யோவேலில் மொத்தமே 3 அதிகாரம் தான் இருக்குது, கொஞ்சம் வசனங்கள் தான் இருக்குது. அப்போ திரும்ப நான் அடுத்து படிச்சுட்டே இருந்தேன். அப்போது யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இழப்பு, பெரிய ஒரு அழிவு, தேசத்தில் பஞ்சம், தேசத்தில் கொள்ளை நோய்கள், தேசத்தில் கேள்விப்பட்டிராத காரியங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 2வது அதிகாரத்தை பார்த்தோம்னா அங்கே கொஞ்சம் ஆறுதலான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய திரும்ப அவங்க இழந்த வருஷத்தையும், இழந்த நன்மைகளையும், இழந்த விளைச்சலையும் திரும்ப அளிப்பேன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருந்தது. அப்போது என்னுடைய இருதயத்தில் ஒரு யோசனை, எதனால் இந்த தேசத்தில் இவ்வளவு பஞ்சம், இந்த தேசத்தில் இவ்வளவு கேள்விப்பட்டிராத காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு வசனத்தை ஆண்டவர் என் கண் முன்னாக நிறுத்தினார். அந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் படிக்க நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். யோவேல் 1வது அதிகாரம் 4வது வசனம். பச்சைப்புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது. வெட்டுக்கிளி விட்டதை பச்சைக்கிளி தின்றது. பச்சைக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்போ இங்க இந்த வார்த்தை கவனமாக கவனிக்கும் போது அந்த தேசத்துல அழிவு, அந்த தேசத்துல தானியம் இல்லை, உணவு பற்றாக்குறை. இன்னைக்கு இலங்கை தேசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்திருக்கிறது. சாப்பாடு வாங்கணும்னா நிறைய ரூபாய் செலவழித்து தான் சாப்பாடு வாங்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கிற தேசம், அநேக தேசங்களில் பஞ்சங்கள் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லுகிறது, கடைசி காலத்தில் பஞ்சங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், பஞ்சங்கள் தேசத்திலே வரும். அப்போ இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது, அப்போ பச்சைக்கிளி ஒன்று விட்டா ஒன்று, இன்னொன்று விட்டா இன்னொன்று, இன்னொன்று விட்டா இன்னொன்று. அப்போ எப்படியும் செழிப்பு இருக்கக்கூடாது, எப்படியும் விளைச்சல் இருக்கக்கூடாது, எப்படியும் தானியம் மிஞ்சக்கூடாது. அப்படிங்கிறதுனால ஒன்று விட்டா இன்னொன்று, இன்னொன்று விட்டா இன்னொன்று, அப்படிதான் நமக்கு தேசத்தில் வந்துட்டு இருக்குது. இது விட்டா அது, அது விட்டா இது, எப்படியாவது பஞ்சத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தில். அப்போ இதற்கு தீர்வே இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ண போது ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை
எனக்கு ஞாபகப்படுத்தினார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் படியுங்கள். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். கரம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தேசத்துல பஞ்சம் விலகணும்னா, தேசத்துல செழிப்பு வரணும்னா, நான் சொல்றது தேசத்துல மாத்திரமல்ல, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறையும் பஞ்சமும் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒருவரிடம்தான் தீர்வு இருக்கிறது. அது நம்மை உருவாக்கின தேவனிடம் மாத்திரம். ஆமென் சொல்லுங்க. இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். நீங்களும் ஒருவேளை நினைக்கலாம், ஒன்னு விட்டா ஒரு பிரச்சனை வருது பிரதர், இன்னொன்னு விட்டா இன்னொரு பிரச்சனை வருது, எனக்கு சமாதானமே இல்லை, என் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் பற்றாக்குறை, என்னுடைய கணவர் இவ்வளவு வேலை செய்யறாங்க ஆனா என் குடும்பத்துல பற்றாக்குறை, என் கணவன் இவ்வளவு தொழில் செய்து என்னுடைய கரங்களில் இவ்வளவு காசு கொண்டு வர்றாங்க ஆனா என் வீட்டுல அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு வீண் செலவுகள் வருகிறது, எதிர்பாராத செலவுகள் இருக்கிறதுனால ஒரு காசு மிஞ்ச மாட்டது, என் வாழ்க்கையில செழிப்பு இல்லை என்று சொல்லி வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும், ஆமென், பச்சை கிளிகளும் முசுக்கட்டை புழுக்களும் சாப்பிட்டு தீர்த்த பட்சித்த வருஷங்களுக்கு சரியாக பதிலாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல விளைச்சலை திரும்ப தர போகிறார். கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஆமென். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருந்து ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றுக் கொள்ளுகிறீர்களோ, நான் சொல்ற நாளைக்கு இல்லை, இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். தேசத்தில் விளைச்சல் இல்லை, மக்களிடத்தில் பயம், திகில், ஆலயத்தில் போஜன பலி இல்லை. போஜன பலி ஆத்தும அறுவடையை குறிக்கிறது. இப்போ ஆலயத்திலையும் பஞ்சம், தேசத்திலையும் பஞ்சம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றோம், என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் பஞ்சம், உலக வாழ்க்கையிலையும் பஞ்சம். கொஞ்ச நாள் ஜபிச்சு கொஞ்சம் ஆராதனை எல்லாம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு பலப்படுறேன், அதுவும் முடியல. சரி பரவாயில்ல, உலக ஆசீர்வாதமா அது கிடைக்கும்னு அப்படியும் தேடி பார்க்கிறேன், அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, உலக ஆசீர்வாதமும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் இல்லை, நான் களைத்து போய் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நம்ம கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. நீங்கள் வீட்டில் போய் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை புரட்டி பாருங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், இதிலிருந்து வெளியே வரணும்னா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பரிசுத்த உபவாச நாட்களை நியமிக்க வேண்டும், எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்க வேண்டும், ஆசாரியர்கள் அலற வேண்டும், புலம்ப வேண்டும், ஏனெனில் ஆத்தும அறுவடையாகிய போஜன பலி ஆலயத்தில் இப்போது இல்லை, கர்த்தருடைய ஜனத்தை கூட்டி பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆமென். எப்போ நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும், தேசத்துல மாற்றம் வரும்னா, ஆமென், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அதாவது உபவாசம் எதை குறிக்கிறது? தாழ்த்துதலை குறிக்கிறது, வெறுமையாக்குறதை குறிக்கிறது. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். யோனாவுடைய காலத்துல நினிவே பட்டணம் 40 நாள்ல கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லப்பட்ட போது அங்கிருந்தவர்கள் பெரிதாக பக்தி நிறைந்தவர்கள் அல்ல, அங்கிருந்தவர்கள் பெரிதாக பக்தி மார்க்கத்தை சார்ந்து கர்த்தரை வழிபடுகிறவர்கள் அல்ல. ஆனால் ஒரு எச்சரிப்பின் சத்தம் கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, ராஜா கிட்ட இருந்து ஒரு கட்டளை வருகிறது, இன்னிலிருந்து கொஞ்ச நாளுக்கு யாருமே சாப்பிடக்கூடாது, யாருமே நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, யாரும் மாட்டுக்கு சாப்பாடு போடக்கூடாது, ஆட்டுக்கு சாப்பாடு போடக்கூடாது, உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பட்சிகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது, எல்லாரும் பட்டினி இருந்து உபவாசம் இருந்து புழுதியில உட்கார்ந்து உங்க சாம்பலை எடுத்து உங்க தலையில போட்டுட்டு உட்காருங்க. ஒருவேளை நாம தீங்கிலிருந்து மனம் மாறினோம், மனம் திரும்பினோம் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தால் ஒருவேளை அவர் நமக்கு இறங்குவார். அவங்க சொன்னபடியே நினைவேல அப்படியே செஞ்சதுனால
தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்ன செஞ்சாருன்னா, அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் நமக்கு ஒரு மாற்றம் தேவை. வெளிப்புற மாற்றம் அல்ல, உள்ளான மாற்றம் தேவை. இன்றைக்கு பரவலாக நம்முடைய தேசத்தில் சொல்லப்படுகிற காரியம் மதம் மாற்றம். யார் மதம் மாறினதுனாலேயோ கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலேயோ எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? மதத்திற்குள்ளாக ஒரு மனிதன் இருந்தால் அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள் தான் உண்மை. ஆனால் நானும் நீங்களும் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால்தான் கர்த்தரிடத்திலிருந்து நாம் நன்மையை அனுபவிக்க முடியும். உலகத்தை ஏமாற்றலாம், வெள்ளை ட்ரெஸ் போடலாம், மைக்கு பிடிச்சிட்டு என்ன மாதிரி நல்லா பேசலாம். ஆனா எனக்குள்ளாக இருக்கிற சிந்தையும் அழுக்கையும் கர்த்தர் மாத்திரம் அறிகிறார். ஆமென். நான் அவருக்கு உண்மையா இருந்தால்தான் என்னை அவர் ஆசீர்வதிக்க முடியும். நீங்கள் அவருக்கு உண்மையாக இருந்தால்தான் உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அதைத்தான் யோவேல்ல சொல்லுகிறார், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக கூட்டுங்கள், ஜனங்களை எச்சரிப்பு செய்யுங்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பட்சித்த அந்த வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை புழுக்களும் பட்சித்த வருஷங்களுக்கு பதிலாய் நான் விளைவை திரும்ப அளிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நம்ம வாழ்க்கையில எதனால இந்த காரியம் வந்தது, ஏன் இப்படி சம்பவித்தது, ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு நெருக்கம், ஏன் என் வாழ்க்கையில விளைச்சல் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில தானியம் இல்லை, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஏன் இவ்வளவு சோர்வுகள் அவமானங்கள் என்று நீங்கள் யோசித்து பார்த்து எந்த இடத்தில் நீங்கள் விழுந்தீர்கள் என்பதை நினைத்து நீங்கள் மனம் திரும்புகிற பட்சத்தில் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு உங்க வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாமல் இருப்பார். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது அவர் இரக்கமுள்ளவர், அவர் நீடிய சாந்தமுள்ளவர். யாராவது ஒரு மனிதன் மனம் திரும்பினால் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. உண்மையான மனம் திரும்புதல் நமக்கு தேவை. உண்மையான மனம் மாற்றம் நமக்கு தேவை. நம்முடைய வாழ்க்கையை எப்போதுமே செழிப்பாக வைக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நிச்சயமாய் சொல்லுகிறார், இவ்வளவு நாட்கள் நீங்கள் பட்ட துன்பத்திற்கும் அவமானத்திற்கும், ஆமேன், இவ்வளவு வருஷங்கள் நீங்கள் பட்ட எல்லா தோல்விகளுக்கும் சரியாய் கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார். கரமுயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆமேன். சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நான் வாசிக்க போகிறோம், நம்ம தியானிக்க போகிறோம். நான் நேற்றைக்கு சிந்தித்து கொண்டிருந்த போது அந்த யோவேல் 1வது அதிகாரம் 4வது வசனம், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இப்போ ஒரு 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 வயல்ல நல்ல நெல் இல்லை என்று சொன்னால், நல்ல ஒரு பயிர், ஏதோ ஒரு பயிர் நாம் விதைக்கிறோம். அந்த விதைச்ச உடனே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, இவ்வளவு காலத்தில் அது முளைச்சி வரும், இவ்வளவு காலத்தில் அது பூ பூக்கும், அதிலிருந்து கொஞ்சம் காய் வரும், ஏதோ ஒரு பயிர் எதை விதைச்சோமோ அது வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நாம் என்ன பண்ணுவோம், அந்த வயலை பராமரிப்போம், அந்த தோட்டத்தை பராமரிப்போம், நீர் பாய்ச்சுவோம், அப்பப்போ போய் பார்ப்போம், எவ்வளவு கரிசனையா பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, அந்த பயிர் வளர்ந்து வரும்போது ஏதாவது ஒரு கிருமி அதை சாப்பிட்டுட்டு போயிருச்சு, எப்படி இருக்கும்? ஐயோ, என் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்காக அல்லவா இதை நான் விதைத்தேன், என் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அல்லவா இதை நான் செஞ்சேன், என்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதம், இதுதானே என் நம்பிக்கை, இதுதானே என்னுடைய உழைப்பு, இதுதானே என்னுடைய எதிர்காலம், எல்லாமே அவன் சாப்பிட்டுட்டு போறானே, அவன் தின்னுட்டு போறானே. இன்னைக்கு அநேக பேர் அதான் சொல்றான், இவ்வளவு கை நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டுக்கு கொண்டு வரும்போது மெடிக்கல் ஸ்டோருக்கு போகுது, டாக்டர்ஸுக்கு மெடிசனுக்கு போகுது, வட்டிக்காரன் வட்டி வாங்கிட்டு போறான். ஐயோ, அந்த கடன் பிரச்சனையினால நான் சம்பாதிக்கிறது எல்லாமே சுரண்டப்படுகிறது. வாழ்க்கையில ஒரு விளைச்சலின் அனுபவம், ஒரு வாழ்க்கையில ஒரு திருப்தியின் அனுபவம் இல்லாமல் போகிறதே. இன்று அநேகர் இந்த இடத்துல நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்காகவே இந்த வார்த்தைகள் வருகிறது. நாம சரி பண்ண வேண்டிய சில காரியங்களை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நிச்சயம் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின்படி நாம் செவி சாய்த்து கவனித்தால் உங்க வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய அறுவடையை பார்க்க போகிறீர்கள், ஒரு பெரிய செழிப்பை பார்க்க போகிறீர்கள். என் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் வீணாய் போவது இல்லை. முதலாவது நாம் வாசிக்கிறோம், பச்சை புழு.
இந்த பச்சை புழு ஒரு விதமான அந்த எப்படி அந்த செடிகள் வளரும் போது அந்த இலைக்கு ஏற்ற கலர்லேயே இருக்கும். பச்சையா உங்களுக்கு செடியில் இலைகள் இருக்குன்னா அந்த இலைக்கு கூடவே இதுவும் சேர்ந்து வளருகிறதாக இருக்கிறது. சீக்கிரத்தில் அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த செடி முளைச்சி பச்சையாக வளர்ந்து வரும்போது அதோடு இந்த புழுவும் தொற்றிக்கொள்ளுகிறது. தொற்றிக்கொண்டு அதோடு வளருகிறது. சில நம்ம கீரை வாங்க போயிருக்கிறீங்களா? எத்தனை பேர் கீரை வாங்க போயிருக்கிறீங்க? கை தூங்க பார்க்கலாம். கீரை வாங்கியிருக்கிறீங்களா? கீரை தானே சொல்லுவாங்க தமிழில். ஏங்க இப்படி முழிக்கிறீங்க? யாருமே கை 1-2 பேர் தான். அப்போ எல்லாரும் நம்ம மாம்சத்தை சாப்பிட்றவங்களா இருப்போம் போல இருக்கு. கீரை சாப்பிட்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. சரி. சில நேரத்தில் நான் கூட வாங்கியிருக்கிறேன். சில நேரம் அந்த இலையெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். சில நேரத்தில் வாங்கினா அந்த இலையில் என்ன இருக்கும்? ஓட்டையாக இருக்கும். என்னடா ஆச்சு, இது என்ன டிசைனா அப்படின்னு பார்த்தா இல்லை, ஏதோ ஒரு புழு அதை என்ன பண்ணியிருக்கு, அரிச்சிருக்கு, சாப்பிட்ருக்கு. அதான் பச்சை புழு. பச்சை புழு என்ன ஆகும்னா பச்சையா இலை இருக்கும், அது மாதிரியே இருக்கும். விவசாயி போய் பார்த்தாலும் தெரியாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ணோம், சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. விவசாயி எப்படி விதைச்சிருப்பான், ஐயோ என் பிள்ளைக்கு கொடுக்கணும், இதை நல்ல வியாபாரத்தை விற்கணும். ஆனால் தெரியாமலே என்ன பண்ணிட்டு இருக்குது, சுரண்டிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த பச்சை புழு எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், இந்த இலையோடே தொற்றி வளருகிறது போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? ஜென்ம சுபாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஒரு மனுஷனையும் ஜென்ம சுபாவத்தையும் பிரித்து வைக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆமென். சில மனிதர்களுக்கு நல்ல ஜென்ம சுபாவம் இருக்கும், சில மனிதர்களுக்கு கெட்ட ஜென்ம சுபாவம் இருக்கும். இரண்டுமே ஒரு விதத்தில் நமக்கு அபாயமாக முடியும். என்ன பிரதர், நல்ல சுபாவங்கள் நல்லது தானே, நல்ல சுபாவங்கள். இன்னைக்கு சிலரை பார்த்து பேசினா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான்லாம் எப்படி தெரியுமா, இவ்வளோ நேரம் ஜபிப்பேன், இவ்வளோ நேரம் யாருக்கு நான் தீங்கு செஞ்சது இல்லை. அவங்க நீதியையே பேசிட்டு இருப்பாங்க. எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு இந்த குணங்கள் இருந்தது, அதே குணங்கள் எங்களுக்கு இருக்கு, எங்கள் சமுதாயத்தில் எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு பாருங்க அப்படின்னு பெருமை பேசுகிறது. நல்ல குணங்களை குறித்து பெருமை பேசுகிறது அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு தடையாக அமையலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். நம்ம வாழ்க்கையில நம்மோடு வளருகிற ஒரு காரியம், ஒரு புழு இருக்கிறது. அது என்னன்னா ஜென்ம சுபாவம். நாளடைவில் இந்த ஜென்ம சுபாவத்தை வளர விட்டோம்னா, பேசாதீங்க, நாளடைவில் இந்த ஜென்ம சுபாவத்தை வளர விட்டோம்னா அது நமக்கு தெரியாமலேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய நீதியின் விளைச்சலை சுரண்டிக்கிட்டே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம செழிக்க முடியாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எந்த ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்படுறானோ, அதாவது ஜெப வாழ்க்கையில, வேத தியானத்துல, பரிசுத்த உடன்படிக்கையில, பரிசுத்தமா ஜீவிப்பதுல எந்த ஒரு மனிதன் தேறினவனாக வளர்ந்து பெருகுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் மாத்திரம்தான் தேவனின் நிறைவான ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திலையும் பெற முடியும். ரொம்ப கவனமா கவனிங்க. ஆமென். இப்ப நீதியின் விளைச்சல், என் வீட்டில் தானியம் பெருகணும், என் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும், என் வீட்டில் செழிப்பு உண்டாகணும் நான் விரும்பினேன்னா அதை நான் தேவனிடத்திலிருந்து பெற விரும்புவேன் என்று சொல்வது உண்மை என்று சொன்னால், எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவு, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை, எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உண்மைத்தன்மை, அது சரியாக இருந்தால் மாத்திரமே நான் அவர்கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்க்க முடியும். நான் சொல்றது புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமோ அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமே குறைஞ்சிருச்சே. ஆமென், ஹல்லேலூயா. ஜென்ம சுபாவம் நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட என்னென்ன ஜென்ம சுபாவம் இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கோபம் அப்படிங்கிற ஒரு ஜென்ம சுபாவம். கோபம் இருக்கிறது தான் உங்க வீட்டையே நாசமாக்கி கொண்டிருக்கிறதுன்னு யோசிச்சு பார்க்கணும். உங்களுக்குள்ளாக இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட ஜென்ம சுபாவம் உங்க வாழ்க்கையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாம் இருக்கு பிரதர், எல்லாம் சரிதான், இந்த பிரச்சனை மாத்திரம்தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரச்சனையை கொஞ்சம் ஓரங்கட்டி நீ வைக்க போகிற. ஆமென் சொல்லுங்க. இந்த ஜென்ம சுபாவம் என்ன பண்ணும்? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஜென்ம சுபாவமான மனுஷனோ
தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆமென். ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனிதன் ஆவிக்குரியவைகளை சிந்தித்து பார்க்க முடியாது. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். இப்போ ஜென்ம சுபாவம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தலை தூக்குதுன்னா அவன் மனமும் மாம்சமும் விரும்பினபடி தான் அவன் ஓடிக்கிட்டே இருப்பான். எவ்வளவுதான் ஆவிக்குரிய சாப்பாடுகள், ஆவிக்குரிய வேத வசனங்களை தியானிச்சாலும் அது அவனுக்குள்ள போகாது. எல்லாம் தெரியும், வசனம்னா என்னன்னு தெரியும், பைபிள்னா என்னன்னு தெரியும், வார்த்தைன்னா என்னன்னு தெரியும், பிரசங்கம்னா எவ்வளவு பிரசங்கம் கேட்டாச்சு. இந்த வசனம் தானே, இது நீங்க அன்னைக்கு பேசுனது தானே, இப்ப சொன்னது தானே, அப்ப சொன்னது தானே, இதெல்லாம் தெரியும், டெய்லி இதை படிக்க தானே செய்கிறோம். ஆனா ஏன் என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனங்கள் கிரியை செய்ய முடியலைன்னா நமக்குள்ளாக இருக்கிற ஜென்ம சுபாவம் அதை மட்டுப்படுத்துகிறது. ஆவிக்குரியவைகளை யோசிக்க முடியாமல், ஆவிக்குரியவைகளை சிந்திக்க முடியாமல், நல்ல வார்த்தைகளை கிரகிக்க முடியாமல் ஜென்ம சுபாவம் தலை தூக்குகிறது. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் சிறுகவும் நீர் பெருகவும். இந்த வார்த்தை சொல், நான் சிறுகவும் நீர் பெருகவும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இனி வாழுவது நான் அல்ல, எனக்குள் யார் வாழ்றா? எனக்குள்ள யார் வாழ்றாங்க? அப்ப நான்ங்கிற வார்த்தை ஜென்மத்தை குறிக்கிறது, ஜென்ம சுபாவத்தை குறிக்கிறது. ஆதாமுக்குள்ளாக இருந்த ஜென்ம சுபாவம், ஆதாம் மூலமாக வந்த என்னுடைய சரீர பிரகாரமான தகப்பனிடத்திலிருந்து வந்த ஜென்ம சுபாவம். ஆமென். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நான் என்கிற இந்த ஜென்ம சுபாவம் இனி இருக்க போவதில்லை. இனி வாழுவது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக வாழுகிறார் அப்படிங்கிற எண்ணம் வந்தாதான் இந்த ஜென்ம சுபாவத்தை ஓவர் கம் பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். இந்த ஜென்ம சுபாவம் நம்மளை விட்டே போயிருமா? கண்டிப்பா போகாது. இந்த ஜென்ம சுபாவம் நம்ம கூட தான் இருக்கும். ஆனால் ஆவியினால, கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இந்த ஜென்ம சுபாவத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க முடியும். கரம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:44 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய, சத்தமா சொல்ல, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென். அப்ப ஜென்ம சரீரமும் இருக்கு, ஆவிக்குரிய சரீரமும் இருக்கு. நமக்கு நல்லா தெரியுது, இந்த ஜென்ம சரீரத்தை வாழ விட்டுட்டோம்னா, அது தலை தூக்கிருச்சுன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சாப்பிட்றோம். அதே நேரத்தில் இந்த ஜென்ம சரீரத்தை என்ன பண்ணணுமானா விதைக்க வேண்டும். ஆமென். எத்தனை பேர் உங்க ஜென்ம சரீரத்தை விதைக்க வந்திருக்கிறீங்க? கரம் உயர்த்துங்க. இது மரண வீடுகளில் எங்க வாசிக்கிற வசனம் தெரியுமா? கல்லறைக்கு முன்னால் இருந்து வாசிக்கிற வசனம். இப்போ நாங்கள் ஜென்ம சரீரத்தை விதைக்க போகிறோம். ஆவிக்குரிய சிந்தையில் நம்ம இதை எடுத்தோம்னா, நம்ம வாழும் போதே நம்முடைய ஜென்ம சரீரங்கள், அதாவது நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் விதைக்கப்பட வேண்டும். ஆமென். ஒரு கோதுமையானது நிலத்திலே விழுந்து செத்தால் ஒழிய அது பலன் தராதுன்னு பைபிள் சொல்லுகிறது. அது எந்த விதையா இருக்கட்டும், அது ஒரு தேங்காவா இருக்கட்டும், தேங்காவை எடுத்து நீங்க விதைக்கிறீங்க, அது என்ன ஆகுது? முதல்ல அது சாகுது, அதனுடைய மேலே இருக்கிற லேயர் எல்லாம் கெட்டு போகுது. அதெல்லாம் கெட்டு அது வெளியே வந்தாதான் அதற்கு உள்ளாக இருக்கிற குருத்து முளைத்து ஒரு பெரிய விருட்சமாக வளருகிறது. அது போலதான் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் விதைக்கப்பட வேண்டும், அதாவது அழிக்கப்பட வேண்டும், அழிவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஆமென் சொல்லுங்க. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சுபாவங்களை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய ஜென்ம சுபாவங்களை விதைக்க, அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனிதன் வளர முடியும். இதைத்தான் பச்சை புழு, பச்சை புழுனால என்னது? ஜென்ம சரீரம். நீங்க அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுகிறதுக்கு நான் அதை சொல்றேன். பச்சை புழுன்னா என்னது? ஜென்ம சரீரம்.
அப்போ ஜென்ம சரீரம், ஜென்ம சுபாவம் அநேக நேரத்தில் நம்முடைய விளைச்சலை கெடுத்து போடுகிறது. அடுத்தது நமக்கு வருகிற எதிரி என்னன்னா வெட்டுக்கிளி. எத்தனை பேர் சொல்ல முடியும் வெட்டுக்கிளி? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. வெட்டுக்கிளி கேள்விப்பட்டவன்லாம் கை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வெட்டுக்கிளியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கொஞ்சம் பேர் தான் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. 2019 வருஷம் நம்முடைய இந்திய தேசத்தில் பஞ்சாப், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பல்லாயிரக்கணக்கான விளை நிலங்களை இந்த வெட்டுக்கிளி சாப்பிட்டுருச்சு. எத்தனை பேருக்கு இந்த நியூஸ் தெரியும்? கை தூக்குங்க. சரி, இப்போ புரிஞ்சிருச்சு. இந்த வெட்டுக்கிளியுடைய சுபாவம் என்னன்னா, பயிர் முளைச்சி வரும்போது ஒன்றும் பண்ணாது, வளர்ந்து வரும்போது ஒன்றும் பண்ணாது. அது நல்ல பயிரை விட்டு நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்கும் இல்லையா, அப்போதான் வந்து இந்த வெட்டுக்கிளி தனியாக வராது, கூட்டம் கூட்டமாக வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் விளையப்படுகிற இதை வந்து நாசம் பண்ணிடும். 2019 வருடம் அநேக ஜீரக விதைகள் விளைந்த நிலங்களை நம்முடைய தேசத்தில் இந்த வெட்டுக்கிளி நாசம் பண்ணிருச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல்ல நம்முடைய விளைச்சலை கெடுக்கிறது எதுன்னு சொன்னேன்? ஜென்ம சுபாவம், பச்சை புழு. இந்த வெட்டுக்கிளி எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா, நம்முடைய ஒரே எதிராளியாகிய பிசாசும் அவனுடைய சேனைகளுக்கும் அதிகாரம். ஆமே. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறோம், நாம நல்லா இருந்தால் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பிசாசெல்லாம் இல்லை, நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் என்று பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 25வது வசனம். சத்துருவானவன், பிசாசானவன் நம்முடைய விளைச்சலை கெடுக்க என்ன பண்றானா, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போகிறான். ஹல்லேலூயா. ஒரு நிலத்தை கெடுக்கணும்னா ஒன்று அதை அழிக்கணும், இல்லைன்னா, ஏன்னா பிசாசு எப்பவுமே எப்படிப்பட்டவன் தெரியுமா? தந்திரசாலி. பைபிள் அதான சொல்லுது, சர்ப்பமானது மிகுந்த தந்திரமுள்ளதா இருந்தது. அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் போதும் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எபேசியர் 6வது அதிகாரத்தில் படிக்கிறோம். இப்ப தந்திரமுள்ள எதிராளி ஆகிய சத்துரு என்ன பண்ணுவானா, நல்லா இருக்கிற குடும்பத்தில், நல்லா வளர்ந்து வருகிற, நல்லா ஜபிச்சுட்டு இருக்கிற, நல்லா வேதத்தை தியானிக்கிற நல்ல குடும்பமாகிய தோட்டத்தில் வளருகிற நற்குல திராட்சை செடிகளாக இருக்கிற அந்த தோட்டத்தில் மனுஷர் நித்திரை பண்ணும்போது என்ன பண்ணிடுவானா, களைகளை விதைச்சிட்டு போயிடுவான். இப்ப பயிரும் வளரும், களையும் வளரும். இப்ப பயிருக்கு ஊற்றப்படுகிற தண்ணி எதுக்கும் போகுது? சொல்லுங்க சத்தமா. களைக்கும் போகுது. இப்ப ரெண்டுமே வளர்ந்து வருது. அப்போ பயிருக்கு கிடைக்க வேண்டிய முழு போஷாக்கும் கிடைக்கிறது இல்லை, பாதி எதுக்கு போகுது? களைக்கு போகுது. பிசாசுடைய தந்திரம் இதுதான். நம்முடைய விளைச்சலை திருடுகிறவன், விளைச்சலை சுரண்டுகிறவன். உங்க வீட்டில் 10 பேர் இருக்கிறீங்கன்னா, நீங்க 10 பேரும் ஒருமனப்படுகிறதுல ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த 10 பேர்ல ஒரே ஒருத்தர் மாத்திரம் உங்க ஒரு மனதிற்கு எதிர்த்து நின்றா அந்த களை உங்களுடைய விளைச்சலையே கெடுத்து விடும். சபையும் அப்படித்தான். சபை ஒரு மனதோடு செயல்பட்டால் அறுவடையை ருசிக்கலாம், ஆத்தும அறுவடையை செய்யலாம். அதே சபைக்குள்ள 1-2 பேர் செய்கிற தவறுதல்னால, ஒரு மனம் இல்லாய்மையினால அநேக பாதிப்புகள் வருகிறது. இதுதான் சத்துருவுடைய தந்திரம். ஆனால் உங்க குடும்பத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சத்துருவானவன் களைகளை விதைத்து விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன தெரியுமா நடக்கும்? சேர்ந்தே வளரும். நல்ல அறுவடையாகிற நேரத்தில் வெட்டுக்கிளி வந்து சாப்பிட்டுட்டு போறது மாதிரி, அவ்வளவு நாள் பட்ட பிரயாசம், அவ்வளவு நாள் கட்டி வைத்த அந்த பரிசுத்தம், அவ்வளவு நாள் கட்டி வைத்திருந்த அந்த ஜப ஜீவியம், அவ்வளவு நாள் கட்டி வைத்திருந்த அந்த வேத தியானம் எல்லாம் ஒரே செகண்ட்ல சின்ன பின்னமாயிரு போயிடும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், நீ விழித்திருக்கணும். நீ நித்திர பண்ணிட்டு இருந்தேன்னா சத்துரு என்ன பண்ணிடுவான்? களைய விதைச்சிட்டு போயிடுவான்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ விழித்திருக்கணும். உனக்காக நான் ஒரு நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறேன், நல்ல வீட்டை தந்திருக்கிறேன், உன்னை செழிப்பாக்க, உன்னை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம். அதே நேரத்தில் நீ விழிப்பா இருந்தால்தான் சத்துருடைய கையிலிருந்து தப்பிக்க முடியும். அடுத்தது நம்ம படிக்கிறோம், வெட்டுக்கிளி விட்டதை எதை சாப்பிட்டு என்ன சாப்பிட்டுருச்சு? சத்தமா சொல்லுங்க, ஐயோ சத்தமா சொல்லுங்களேன். பச்சை கிளி. இந்த பச்சை கிளி எதற்கு அடையாளமாக இருக்கிறதுனா மனித தந்திரங்கள். ஆமென். பைபிள் சொல்லுகிறது நம்முடைய எதிராளி யாரு? சாத்தான் தான். அதே சாத்தான் நம்மை வீழ்த்த, நம்முடைய விளைச்சலை கெடுக்க யாரை பயன்படுத்துவான்னா சத்ருவாகிய மனிதர்களையும் பயன்படுத்துவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 69:4 சொல்லுகிறது, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. நிமித்தம் இல்லாமல் பகைக்கிறவர்கள். ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைச்சான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனால் அவன் ஐஸ்வர்யவானானான், மகா பெரியவனானான். இதை பார்க்க முடியாத அங்க இருந்த எகிப்தில் இருந்த அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பொறாமை கொண்டார்கள். சொல்லுங்க, பொறாமை கொண்டாங்க. பொறாமை கொண்டாங்க. பொறாமை கொண்டு என்ன பண்ணாங்க? அவன் நோண்டின குழியில எல்லாம் மண்ணள்ளி போட்டாங்க. மனித சூழ்ச்சிகள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை சுரண்டலாம், நம்முடைய பொருளாதாரத்தை சுரண்டலாம். வஞ்சனையா பேசி, நீ அதை செய், அவ்வளோ ரூபாய் அங்கே கொடு, இங்கே கொடு, பிறகு பார்த்துக்கலாம், கைமாத்தா கொடு, எல்லாம் சொல்லி கிடந்து நானா கொடுத்தேன், நானா சொன்னேன், நான் சொன்னா நீ செஞ்சிருவியா? எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்குறோம், ஆமாவா இல்லையா? அதனால ஜனங்களிடத்திலையும் நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. நிமித்தமில்லாமல் பகைக்கிறவர்களும் வேஷம் மாறுகிறவர்களும் ஒன்று பேசி இன்னொன்று பேசாதது போல நடிக்கிறவர்களும் நமக்கு முன்பாக ஒன்று பேசி பின்னால பேசி எல்லா ஜனங்களிடத்திலும் நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களில் வந்திருக்கிறோம். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்தில் அன்பு கூறணும். அதே நேரத்தில் நாம் ஆவியிலே ஜாக்கிரதை. இவர்கள் எந்த இன்டென்ஷனோட நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, எந்த காரியத்தில் நம்மக்கிட்ட வாராங்கன்னு சொல்லி தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பச்சை கிளியுடைய அனுபவம், தானியம் விளையும் முன்னர் செடியை சுரண்ட வரும், தானியம் விளைஞ்சு வர்றதுக்கு முன்னாலே செடியே சுரண்டிரும். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குழி பறிச்சுட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்படி? எனக்காக குழி நோண்டி புதைச்சிட்டான், கூடவே இருந்து நம்பிக்கை துரோகி, இதெல்லாம் சொல்றேன் இல்லையா மனுஷீகமா? இதெல்லாம் இருக்குங்க. மனிதனை, நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவது கூடாது. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கணும். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு காத்திருந்தன்னா நன்மையை ஒரு நாள் ருசி பார்க்க முடியாது. ஆனா கர்த்தர் மேல உன் நம்பிக்கை இருந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. கரம் உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலருக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே சத்துருவா இருப்பாங்க. பாருங்க, வீட்டில் இருக்கிறவங்களே சத்துருவா இருப்பாங்க. இரண்டு விதத்தில் சொல்லலாம். ஒன்று நேரடியாக பகைக்கிறவர்கள், இன்னொன்று ஆண்டவரோடு நெருங்க முடியாமல் தடுக்கிறவர்கள். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், என்னை விட உன் பிள்ளையாவது, உன் கணவனையாவது, உன் மனைவியாவது நீ நேசிச்சேன்னா உனக்கிட்ட எனக்கு பங்கு இல்லை. மத்தேயு 10:37 சொல்லுகிறது, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்போ எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை எது திருடுகிறது, எதுக்கு மேல நான் இன்னும் அன்பா இருக்கிறேன், அது ரொம்ப டேஞ்சரா முடியும். ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் மனித சூழ்ச்சிகள், மனித அன்பு. வாலிபத்தில் அதான் பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும், வயதானவர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். அளவு கடந்த அன்பை நம்ம பிள்ளைங்க மேல செலுத்துறோம், நல்லதுதான். ஆனா அதை விட அன்பு உங்க கர்த்தர் மேல நீங்க செலுத்துறீங்களா? உங்களுக்கு பிள்ளையை கொடுத்தது யாரு? கர்த்தர்.
அவர்கிட்ட அன்பு வச்சு, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த மகன் மகள், நீர் எனக்கு கொடுத்த கணவன், நீர் எனக்கு கொடுத்த மனைவி, என் குடும்பம் நீர் கொடுத்தது, உம்மை நான் எனக்கு முன்பாக நிறுத்துகிறேன், நீரே இந்த வீட்டின் தலைவர் என்கிற உணர்வோடு வாழ்ந்தால் நம்ம வாழ்க்கையில் விளைச்சல் இருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவரை ஒரு ஓரமாக வச்சுட்டு, என் கணவன் தான் எனக்கு கண்கண்ட தெய்வம், என் மனைவி தான் எனக்கு எல்லாமே, என் பிள்ளைங்க தான் என் எதிர்காலம், இதையே நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் உனக்கு அது கண்ணியாக வந்து முடியும். ஆமே, ஹல்லேலூயா. விளைச்சலை கெடுத்து விடும். என் அப்பாவைத்தான் நான் முன்னால் வச்சிருப்பேன்னா, எனக்கு நாசியில் சுவாசம் வச்சது அவர் இல்லைன்னா இந்த திருமணம் நடந்திருக்காது, அவர் இல்லைன்னா எனக்கு இந்த குழந்தை கிடைச்சிருக்காது, அவர் இல்லைன்னா இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்காது, அவர் இல்லைன்னா எனக்கு தொழில் இல்லை, அவர் தான் எனக்கு எல்லாமே. நான் கடலையோ என்னுடைய போட்டையோ நம்பி இல்லை, நான் என்னை உருவாக்கின தேவனை நம்பி இருக்கிறேன். எவ்வளவு நாட்கள் நான் தொழிலுக்கு போகும்போது வீணா வந்தேன், அந்த நாட்களிலும் என்னை போஷித்தாரே, என்னை மறக்கவில்லையே. அந்த தேவனிடத்திலிருந்து நான் நீதியின் விளைச்சலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பட்சித்த வருஷங்களுக்கு சரியா எனக்கு விளைச்சலை திரும்ப தர உண்மை உள்ளவரை எதிர்பார்க்கிறேன், அவரைத்தான் முன்பாக நிறுத்துவேன். கரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. என் தொழிலையோ என்னுடைய திறமையை முன்னிறுத்த மாட்டேன். எனக்கு தொழிலை தந்த, எனக்கு திறமையை தந்த, எனக்கு இந்த குடும்பத்தை தந்த, எனக்கு ஞானத்தை தந்த கர்த்தரை முன்னிறுத்துவேன். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். பச்சை கிளி விட்டதை எது தின்றது? மொசுக்கட்டை பூச்சி. இந்த மொசுக்கட்டை பூச்சி பார்த்தீங்கன்னா செடியின் தண்டோட ஒட்டி கொண்டு அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும். நாம் கிறிஸ்துவில் வளர்ந்து பலன் கொடுத்து கொண்டு இருக்கும்போது உலக கவலை, உலக சிற்றின்பம், இதுதான் முசுக்கட்டை பூச்சி. முதல்ல நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிற எதுன்னு சொன்னேன்? ஜென்ம சுபாவம். இரண்டாவது பிசாசின் தந்திரம். மூன்றாவது மனித சூழ்ச்சி. நான்காவது உலக கவலைகள், சிற்றின்பங்கள். லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவுடனே எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருகிறது, எனக்குள்ள ஒரு சந்தோஷம். எப்படியும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், இன்றிலிருந்து நான் பரிசுத்தமாய் வாழப் போகிறேன், இன்றிலிருந்து நான் கர்த்தருக்காக எழும்பி நிற்க போகிறேன். இந்த அறை முழுவதும் தேவ பிரசன்னம் இருக்கிறதுனால ஒரு 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 பரவசம் அடைந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கரம் உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அர்ப்பணிப்போடு வெளியே போய் பார்த்தா 1008 பிரச்சனை வெளியே இருக்கு. ஆமே. ஒரு நொடி பொழுதுல இங்க சொன்ன அர்ப்பணிப்பெல்லாம் மாறி போயிருது. முதல்ல கிறிஸ்தவர்களாகிய நாம விழுகிற ஒரு காரியம், இந்த உலகத்தில் நமக்கு வாழ அவ்வளவு தேவைகள் இருக்கிறது. நல்லது. ஆண்டவர் சொன்னாரு, நீ நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. நமக்கு கவலை அதை பத்தி தான் கவலை பிரதர், எதிர்காலத்தை பத்தி தான் கவலை, என் பிள்ளை எப்படி இருக்க போறான்னு கவலை, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. நேற்றுக்கு நைட்டு ஒரு குடும்பம் எனக்கு தொலைபேசி மூலம் நாகர்கோயிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க சொல்கிறாங்க, தூக்கம் இல்லையா, நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் நாளைக்கு ஏதாவது நடந்துருமோன்னு கவலையாக இருக்குது. எங்கள் வாழ்க்கையில் இழப்பு வந்துடுமோ, எங்கள் பிள்ளைங்களை இழந்துருவோமோ, எங்களுக்கு இந்த நோய் வந்துடுமோ, அந்த நோய் வந்து, அப்படியே பயம். பார்த்தீங்களா, நாளைக்குள்ளதை நினச்சி இன்னைக்கு தூங்காமல் இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாமல் தடை பண்ணுகிற மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த உலக கவலை. ஆண்டவர் தான் சொல்ற, கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை நீ கூட்ட முடியுமா, குறைக்க முடியுமா? முடியாது. கவலை கொள்ளாதிருங்கள் என்று சொன்னார். அதே நேரத்தில் சிற்றின்பம், கொஞ்சம் கவலை வந்த உடனே இந்த காரியத்தை செஞ்சா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுமே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது. அடுத்தது ஐஸ்வர்ய மயக்கம், பணம் சம்பாதிக்கணும், அங்க செய்யணும், அங்க சேர்க்கணும், இங்க செய்யணும். இந்த மாதிரி நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சியை நாம் காணாமல் இருப்போம். செழிப்பு இருக்கு, ஆத்துமாவில் செழிப்பு இருக்காது. ஆத்துமா எதை தேடுது? பணத்தை தேடுது. ஆத்துமா எதை தேடுது?
ஐஸ்வர்யத்தை தேடுது. ஆத்துமா எதை தேடுது? எதுல இருக்கு? இந்த உலக கவலையிலே இருக்கு. ஏன் உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ வாழணும்னு பைபிள் சொல்லுது. ஆத்துமாவை சாகடித்து கொண்டிருக்கிறாய். உலக கவலையினாலையும் கண்ணீர்னாலையும் நாளைக்கு நல்லா இருக்குங்கிற வாழ்க்கையை விட்டுட்டு இன்னைக்கே யோசிக்கிறது நாளைக்கு எப்படி இருக்க போகுதோ. உன் கையில் இருக்க வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாத. ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஜென்ம சுபாவம், உன் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசினுடைய கிரியைகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற மனித சூழ்ச்சிகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற உலக கவலைகள், சிற்றின்பங்கள், இவைகள் பட்சித்த வருஷங்களின் பலனை இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஒரே ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இனி பச்சை புழுவுக்கு இடம் இல்லை, அதாவது ஜென்ம சுபாவத்துக்கு இடம் இல்லை. வெட்டுக்கிளியை அனுமதிக்க மாட்டேன், பிசாசின் தந்திரத்தை அனுமதிக்க மாட்டேன், பச்சை கிளியை அனுமதிக்க மாட்டேன். அந்த மனிதர்களின் சூழ்ச்சிகளை கிதியோனின் படை மூலமாக நான் மேற்கொள்ளுவேன், ஜெபத்தினால் மேற்கொள்ளுவேன். ஆமென். உலக கவலைகளை நான் மேற்கொள்ளுவேன். அப்படி எழும்பி நிற்கலாமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. Thank you அப்பா, thank you அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கரம் உயர்த்தி, என் ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. கரம் உயர்த்தி, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. இழந்த வருஷத்தையும் வருஷத்தின் விளைச்சலையும், இழந்த வருஷத்தையும் வருஷத்தின் விளைச்சலையும் மீட்டு கொடுப்பவரே ஏசையா, மீட்டு கொடுப்பவரே ஏசையா. முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும், முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் எங்கள் மேல் வருஷிக்க செய்பவரே, எங்கள் மேல் பொழிய செய்பவரே. கரம் உயர்த்தி, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜனங்கள் ஒரு போதும் வெட்கப்பட்டு. ஆண்டவரே, எல்லாரும் கரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் ஜனங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. பட்சித்த வருஷங்களுக்கு சரியாய் விளைச்சலை திரும்ப கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.
எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் எங்களை விட்டு விலகட்டும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசை ஜெயிக்கிற வல்லமை உண்டாகட்டும். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். மனித சூழ்ச்சிகள், மனித கிரியைகளை, மாந்திரீக கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகளை உடைக்கிற வல்லமை எங்கள் வாழ்க்கையில வெளி. ஹalleluya ஷதா ராபா தாராபா ராபாகலா ஷதா ராபாகா தாராபாலா தாரா. உலக கவலைகள் மறையட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் செழித்திருப்பார்களாக. வெட்கங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.